இந்த மீன ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகறாரு. அதுல இந்த 3 பாசிட்டிவான விஷயங்கள் மீன ராசிக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவா சொல்லி கொஞ்சம் மூச்சு விடுவாங்க அப்பதான். சொல்லுங்கம்மா. இயற்கை மீன ராசிக்காரை கேட்டாங்கன்னா நம்மளை தான் வைவாங்க. நாங்க படாத கூட ஒட்டுக்கிட்டு இருக்கவே. ரெண்டாவது பாயிண்ட் வந்து மீனராசிக்கு 7ஆம் வீட்டை வந்து சனி பார்க்குறாரு. இப்போ மீனராசிக்காரங்க வந்து ஒருவேளை வந்து மனசுக்கு பிடித்த நண்பர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, சனி பகவானுடைய பார்வையானது மீனராசிக்கு 10ஆம் இடத்துல படுது. அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஆமா, இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகறாரு. சனி வக்ரமாகறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க, ஜூலை 27 சனி வக்ரம் மகராராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்னா கேட்டோம். அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தான். ஒன்னா பேசுறோம், ஒன்னா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வாஸ்து முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அதை எப்படி சரி பண்ணி சரியான முறைக்காக பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது, நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமகரர். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமகராரு. அதுல இந்த 3 பாசிட்டிவான விஷயங்கள் மீன ராசிக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவா சொல்லி கொஞ்சம் மூச்சு விடுவாங்க. அப்பதான் சொல்லுங்கம்மா. இயற்கை மீன ராசிக்காரை கேட்டாங்கன்னா நம்மள தான் வைவாக. நாங்க படாதோடு வந்துகிட்டு இருக்கவே, நாங்க நினைச்ச நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து ஆனா இருக்குல்ல பாசிட்டிவான விஷயம் இருக்கா மீன ராசிக்கு? கவனமா கேளுங்க. இப்ப மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி வந்து 11-12 அவர் பாருங்க தன்னுடைய ராசியிலேயே உட்காந்து, அது போக வக்கரமா வர இப்ப இருக்காரு. ஜூலை 27 வக்கரமா தொடர்ச்சி அவர் டிராவல்ல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல பாருங்க நிறைய பேருக்கு வந்து வேலையில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே வேலையை விட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு, அது கூட சாதாரணம் இல்லை பாருங்களேன், ஒரு அவப்பெயரோடு நிற்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ மீன ராசிக்காரங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் முதல்ல சரி பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. தன்னுடைய சுய முயற்சி மூலமாக, நான் எந்த தப்புமே பண்ணல, என் மேல எந்த தப்புமே இல்லை, ஆனா ரொம்ப தன்மானம் கொண்டவங்க மீன ராசிக்காரங்க. அதே மாதிரி என் மேல எப்படி தப்பு சொல்ல போச்சு, அப்போ அதற்குண்டான ஒரு விஷயத்தை வந்து நோண்டி நோண்டி பார்த்து யாரெல்லாம் பிடிக்கணுமா ஃபஸ்ட்டு உண்மையா பொய்யா நல்ல தீவிரமாக ஆலோசனை பண்ண சொல்லி, இந்த தப்பு தேவையில்லாத வீண் பலி வாங்கியிருக்காங்களா அந்த பழியிலேருந்து முதல்ல வந்து உண்மை என்னங்கிறது நிரூபிப்பாங்க. இப்போ வேலையில் ஒரு பிரச்சனையாகி வீண் பலி வாங்கி நின்றுட்டாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு தெரியும் நம்ம எதுவுமே பண்ணலை, தேவையில்லாமல் நம்ம மேலே பழி போடுறாங்கன்னு தெரியும். அதை எப்படி இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறது? அப்போ அதற்குண்டான முயற்சி முதல்ல எடுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு உண்டான பதிலை சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் வேலையை இருந்துக்கிறேன் அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணி அதுலேயும் பாருங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து மீனராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. 8வது பாயிண்ட் வந்து மீனராசிக்கு 7ஆம் வீட்டை வந்து சனி பார்க்குறாரு. இப்போ மீனராசிக்காரங்க வந்து ஒருவேளை வந்து மனசுக்கு பிடித்த நண்பர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களோட சேராதடா, அவனதான கெட்டு குட்டிச்சவரா போற, ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா மனதிற்கு இதமாக யார் பேசினாலும் அவங்களோட சேரக்கூடியவங்க தான். அப்ப இப்ப இந்த நேரங்கள்ல சனிவனுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டு மேல உள்ள தன்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இவன் தான் நம்ம வந்து போலியா நட்பு வச்சிருக்கான் போல, அப்ப நம்ம தான் உண்மையை நம்பிட்டோம், பெரியவங்க சொன்னது சரியா போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு உணர வைக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த வக்கர சனி காலங்கள்ல மீனராசிக்கு வந்து உணர்த்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அதுல இருந்து ஒரு தவறான ஒரு நட்புட்டு இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய காலம்தான் இந்த வக்கர சனி காலங்கள். 3வது பாயிண்ட் பாருங்க, சனி பகவானுடைய பார்வையானது மீனராசிக்கு 10ஆம் இடத்துல படுது. இப்ப 10ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் வந்து கமிஷனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ப இங்க நான் இருக்கேன், இன்னொருத்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, எங்களுக்கு டிரான்ஸ்பர் போய்கிட்டே இருக்குது, பண வரவு செலவுகள் இப்படித்தான் எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து குறுக்க இருந்து உங்களுடைய முயற்சியவும் அந்த வருமானத்தையும் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தவங்க கண்ணாமூச்சி காட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத நபரை தான் அவங்க இருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் நம்மளுடைய முயற்சி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஆராய்ச்சியோட இறங்கக்கூடியவங்க தான். ஆனா அந்த மீனராசி அதிபதியே பாருங்க 5ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப தொழிலில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்குள்ள காரணகர்த்தா யாரு அப்படிங்கிற நபரை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க.
தெரிஞ்சு இவங்க அதுக்கேற்ற மாதிரி சுதாரிப்பாக இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த சனி வக்ர காலங்கள். அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஆமாம், இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இரவு நேர பணியாளர்கள் இருப்பாங்க. ஆமாம், நைட் டியூட்டி பார்க்குறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி நைட் வந்து டிரைவ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு வந்து சப்பாத்தி, அது வந்து கோதுமை மாவுல செஞ்ச சப்பாத்தியா இருக்கும். இந்த சப்பாத்திக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதோட சேர்த்து வச்சு அவருக்கு தானமாக ஒரு 5 பேத்துக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா இவருடைய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நன்றிம்மா. அருமையாக வந்து 12 ராசிக்கும் எப்படி இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிற அந்த 3 பாசிட்டிவான விஷயத்த அருமையாக புட்டு வச்சிட்டீங்க. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.